வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரியல் கிரிக்கெட் வேர்ல்டு யூடியூப் சேனல். நம்ம சேனலில் 1979 வேர்ல்டு கப் சீரீஸ் போய்க்கிருக்கு நண்பர்களே. ஸோ அந்த சீரீஸோட 3வது லீக் மேட்சை வந்து நம்ம ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக வந்து இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த டீமு எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்கிறத போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் குரூப் உள்ள டீமோட பொசிஷன்ஸுங்க. டாப்பில் வந்து இங்கிலாந்து அண்டு வந்து பாகிஸ்தான் இருக்காங்க. பாட்டமில் வந்து ஆஸ்திரேலியா அண்ட் கனடா இருக்காங்க. ஆஸ்திரேலியா டீம் கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அண்ட் இதுதாங்க குரூப் 2வில் உள்ள டீமோட பொசிஷன்ஸ்லாம். டாப்பில் வந்து இந்தியா அண்ட் நியூசிலாந்து தான் இருக்காங்க. தேர்ட் 4th பிளேஸில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஸ்ரீலங்கா தாங்க இருக்காங்க. இந்தியன் டீம் வந்து 2 லீக் மேட்சஸ் விளையாண்டு 2லேயுமே வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த 3வது லீக் மேட்சை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. ஏன் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்கிறேன்னா, நம்ம ஆல்ரெடி செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டோம். ஸோ இந்த மேட்சை வந்து வின் ஆர் லூஸ் எது வந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக இந்த மேட்சை வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விளையாடக்கூடாது, கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் விளையாடணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம மேட்சுக்குள்ளே போயிடலாம் மக்களே. நம்ம செகண்ட் லீக் மேட்ச் வந்து இந்த ஸ்டேடியத்தில் தாங்க ப்ளே பண்ணோம். ஸோ அதே ஸ்டேடியத்தில் தான் நம்ம வந்து தேர்ட் லீக் மேட்சை நம்ம வந்து இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்சை வந்து ப்ளே பண்ண போகிறோம். இந்த மேட்ச்லேயும் சஞ்சய் மஞ்சேக்கர் தான் கமெண்டேட்டர். ஏன்னா அவர் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கார். அதனால தான் அவரே டெய்லி கமெண்ட்ரி பண்ணுறாரு. ஸோ கைஸ், நீங்கள் எல்லோரும் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து 1979 வேர்ல்டு கப் 2 லீக் மேட்சஸ் ப்ளே பண்ணிட்டோம். அது இல்லாமல் 1975 வேர்ல்டு கப் ஃபுல் சீரிஸுமே நம்ம ப்ளே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதெல்லாம் போய்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துருங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்லாம் பண்ணுங்கள். ஸோ இந்த மேட்சுக்கான டாஸுக்கான நேரம் வந்துருச்சு காய்ஸ். இந்த மேட்சோட டாஸில் நான் வின் பண்ணால் கண்டிப்பாக நான் பேட்டிங் தாங்க சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஆல்ரெடி 2 லீக் மேட்சஸ் வந்து நம்ம சேசிங் பண்ணியாச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் டாஸை வின் பண்ணால் கண்டிப்பாக பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ சொன்ன மாதிரி நமக்கு தாங்க சாதகமாக வந்திருக்கு. ஸோ பேட்டிங் சூஸ் பண்ணியாச்சு. இந்த கேம் டே கேமுங்கிறனால வெயில் நல்லா சுழுன்னு அடிக்குது. ஸோ இதுதாங்க ஸ்ரீலங்கன் டீமோட ஒரு டீசெண்டான பிளேயிங் 11. அப்படியே இதுதாங்க நம்ம டீமோட பிளேயிங் 11. எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ ஃபீல்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த மேட்ச்சை நம்ம கண்டிப்பாக ஒரு பிக் டோட்டல் போர்டில் போட்டால் தான் நம்ம டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நான் எதுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணேன்னா, ஏன்னா செமிஃபைனலுக்குள்ளே வந்து டாஸ் எந்த மாதிரி ஆனாலும் நமக்கு சாதகமாக அமையலாம், அமையாகவும் இருக்கலாம். ஸோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறணும். வழக்கம் போல் நம்ம கவாஸ்கரை வச்சு தாங்க ஓப்பனிங் பண்ணியிருக்கோம். அவர் தான் ஃபஸ்ட்டு எடுத்தாக்கில் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. இந்த மேட்ச்சை அவர் பேட்டிலேருந்து ரன் வந்துச்சுன்னா நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். டி சில்வா தாங்க இந்த மேட்சோட ஃபஸ்ட்டு பாலை போட போகிறாரு. ஃபஸ்ட்டு பால் நம்ம எப்போதுமே சாமிக்கு விட்டுருவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு பால் டாட் பால் தான். ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் நேமெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. இந்த பவுலரோட நேமை பாருங்களேன், வர்ணபுரான்னு இருக்குது. இங்கே கேப்பில் அடிச்சிருக்கோம், பவுண்ட்ரி போயிருச்சுங்க. ஸோ ஃபைனலி ஃபஸ்ட் பவுண்ட்ரி வந்துருச்சு. ஸோ 3வது ஓவரோட லாஸ்ட் பாலை வர்ணபுரா போட்டுக்கிருக்காரு. இங்கே கவாஸ்கரை வச்சு பேக் சைடில் ஒரு 6 அடிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக 6 போயிடும். எஸ், கண்டிப்பாக 6 தான் போயிருக்கு. ஸோ இந்த ஓவரில் ஒரு பவுண்டரியும் வந்தாச்சு, ஒரு 6 வந்தாச்சுங்க. டி சில்வா தாங்க இந்த ஓவரையும் போட்டுக்கிருக்காரு. நல்ல ரன்ஸ் வந்துருக்கு இந்த ஓப்பனிங் பேர்கிட்ட இருந்து. ஸ்டெம்ஸ் பறக்குதுங்க. இங்கே டி சில்வா கெய்க்வாட விக்கெட்டை கழட்டி டாப்பில் செலிப்ரேஷனை பாருங்க. இங்கே நான் இந்த மாதிரி நேரத்தில் இந்த ஷாட்டை ஆடி இருக்கவே தேவையில்லை. தப்பான ஒரு ஷாட்டை ஆட போயிட்டு இங்கே கெய்க்வாடை வந்து விக்கெட்டை விட்டுட்டு கிளம்புறாப்புல. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து வெங்சேக்கர் வராப்புலங்க. மக்களே, இந்த பவுலரோட நேமையும் பாருங்களேன், ஒப்பத்தானு இருக்குது. என்னங்க பேர் இதெல்லாம்? ஆகா, ஒரு டாப் அச்சில் மேலே போயிருக்கு. ஃபீல்டர் இருக்காருங்க, கேட்சப் பாருங்க. இங்கே டைவை போட்டு இங்கே ஒரு விக்கெட்டை எடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நமக்கு கெய்க்வாடு விக்கெட்டு போயிருந்துச்சு. இங்கே கவாஸ்கர் விக்கெட்டும் போயிருச்சுங்க. ஸ்ரீலங்கன்ஸ் ஏர்லியாகவே இந்தியாவை 2 விக்கெட் எடுத்து அண்டர் ப்ரெஷருக்குள்ளே தள்ளிட்டாங்க. கவாஸ்கர் இங்கே வந்து 15 ரன் அடிச்சுட்டு கிளம்புறாருங்க. நெக்ஸ்ட் பிளேயர் விஸ்வநாத் இறங்குறாரு. இவர் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். 41 ரன்னுக்கு 2 விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஆக என்ன ஷாட் ஆடலாம் அதுக்கு? கேப்பில் அடித்து பார்ப்போம். ஃபீல்டர் வந்துட்டாருங்க, கேட்சுன்னு நினைக்கிறேன். ஆக அவுட்டுங்க. நம்ம 3வது விக்கெட்டை இங்கே இழக்கிறோம். வெங்சேக்கர் அவரோட விக்கெட்டை விட்டுட்டாரு. நான் கேப்பில் அடிக்கலான்னு தான் பார்த்தேன், பட் ஃபீல்டருக்கு போயிடுச்சுங்க. இங்கே வெங்சேக்கர் 9 பந்துக்கு 8 ரன் அடிச்சுட்டு கிளம்புறாப்புல. 3 விக்கெட்டு விழுந்துருச்சுங்க ஆல்ரெடி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ பி படேல் வர்றாப்புல ஸ்ட்ரைக்கில். ஸ்ரீலங்கன் டீம்ஸில் நிறையா டி சில்வாஸ் இருக்காங்க. புஷ் மூலமாக இங்கே ஒரு பவுண்டரி கிடைக்குமா? கேப்பில் யாருமே இல்லைங்க. பவுண்டரி போயிரும்னு நினைக்கிறேன். ஃபைனலி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்டரிங்க. ஃபைனலி 50 ரன்ஸ் அடித்தாச்சு இந்தியா. அதுக்காக 3 விக்கெட்டை விட்டுருக்கோம். இங்கே மறுபடியும் கேப்பில் தான் போயிருக்கு பவுண்டரிங்க. வர்ணபுரா ஓவரில் இங்கே 2வது பால்லே ஒரு பவுண்டரி வந்திருக்கு. இங்கே கண்டினியூஸாக டி சில்வாக்கே ஓவரை கொடுத்துருக்காங்க. ஏன்னா விக்கெட் அவர் எடுத்துக்கிட்டே இருக்காங்கிறனால அவர்கிட்ட தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் அவரை வரவிடக்கூடாதுங்க. பவுண்டரி போ. அடுத்த ஓவர் போட வந்த செத்த. அடுத்த ஓவர் போட வந்தோன்னா திரும்பவும் அடிப்பேன். மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஸ்ரீலங்கன்ஸ் வந்து ஒன்லி 3 பவுலர்ஸை தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஒப்பத்தா, அப்புறம் வர்ணபுரா, அப்புறம் டி சில்வா. இந்த 3 பவுலர் தான் யூஸ் பண்ணிக்கிருக்காங்க. இங்கே ஒப்பத்தா ஓவரில் ஒரு பவுண்டரி வந்திருக்கு. இந்த சொன்னேன்ல, நெக்ஸ்ட் வர்ணபுரா வந்துட்டாப்ல. வர்ணபுரா ஓவரில் ஒரு அப்பர் கட்டில் ஒரு பவுண்டரிங்க. ஃபீல்டர் யாரும் இல்லை, பவுண்டரி.
லாஸ்ட் டைம் தான் டிசில்வாக்கு ஓவர் கொடுத்து அடிப்பேன்னு சொல்லியிருந்தேன். மறுபடியும் அவன்கிட்ட ஓவரை கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளோ திமிரு பார்த்தீங்களா? இந்த ஓவரில் விடக்கூடாதுங்க. டிசில்வா அடித்து ரன்ஸை கொஞ்சம் கொண்டுக்கும் போயிடணும். இங்கே ஒரு பவுண்ட்ரிங்க. ஃபீல்டர் யாரும் இல்லை, பவுண்ட்ரி. ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி வந்துருச்சு. 2 பாலுக்கு 6 ரன் அடிச்சாச்சுங்க. 3வது பாலை போட போகிறார் டிசில்வா. இந்த பாலையும் பவுண்ட்ரி ஆக்கிடணுங்க. ஏன்னா ரொம்ப நேரமாக நமக்கு டிசில்வா வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல. அதே ஷாட் தான் ஆட போகிறேன். மறுபடியும் பவுண்ட்ரிங்க. அதே கேப்பில் தான் போயிருக்கு. ஃபீல்டர் யாரும் இல்லை பக்கத்தில், பவுண்ட்ரிங்க. டிசில்வா இந்த ஓவரில் 5 பந்துக்கு 12 ரன் கொடுத்துருக்காப்புல. லாஸ்ட் பாலை போடுறாப்புலங்க. கேப்பில் தான் ஒரு கவர் அடிச்சிருக்கோம். பவுண்ட்ரிங்க. இது சரியான ஒரு ஷாட் அடிச்சு பவுண்டரி அடிச்சிருக்காரு இங்கே நம்ம பி படேல். சொன்ன மாதிரியே நம்ம வந்து டிசில்வாவை வந்து பழி வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வரவே கூடாதுங்க. அவர் ஏர்லியாக நம்ம ஒரு 3 விக்கெட்டை விட்டுருந்தாலுமே இந்த 2 பேட்ஸ்மேன் இடையில ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் மூலமாக ரன்ஸ் வந்துருக்கு. அகைன் ஒரு கேப்பில் ஒரு பவுண்டரிங்க. நல்ல ஒரு ஷாட்டு. இந்த பார்ட்னர்ஷிப் இன்னும் நம்ம கொஞ்சம் பெருசாச்சுன்னா நமக்கு நல்லா இருக்கும். ஆல்ரெடி நமக்கு ரன்ஸ் நல்லா தான் வந்துருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் உங்கள் பேட்ஸ்லேருந்து வந்தால் நல்லாயிருக்கும். அகைன் ஒரு அப்பர் கட்டில் ஒரு பவுண்டரிங்க. 14 ஓவர் முடிவில் 114 ரன்னுக்கு 3 விக்கெட்டை விட்டுருக்கோம். இங்கே வர்ணபுரா 15வது ஓவர் போட வந்திருக்காரு. இங்கே ஒரு பேக் சைடில் ஒரு 6ன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 6 போயிருங்க. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 6 வந்திருக்கு இங்கே நம்ம டீம் இந்தியாவுக்காக. அதுவும் விஸ்வநாத் பேட்டில் இருந்து. தேர்ட் மேனில் ஃபீல்டு நிறுத்தாமல் யாகர் போட்டுக்கிட்டே இருந்தால் வச்சுக்கங்களேன், இந்த ஷாட்டை நான் ஆடினே இருப்பேன். அவ்வளோதான் சொல்ல முடியும். 6 தொடர்ந்து ஒரு பவுண்டரிங்க. அம்பையருக்கு பேக் சைடில் இந்த ஸ்டேடியத்தோட வியூவை பாருங்களேன். பயங்கரமாக கொடுத்துருக்காங்க கிராபிக்ஸ் இந்த கேமில். ஆல்ரெடி வர்ணபுரா ஓவரில் 12 ரன் வந்துருச்சுங்க. இன்னமும் இந்த பாலை தான் போடுவானா, நான் அதே ஷாட்டை தாங்க ஆடுவேன். அகைன் ஒரு 6ங்க. வர்ணபுரா ஓவரை பகுந்து விட்டாச்சு நம்ம. ஸோ இங்கே விஸ்வநாத் வந்து அவரோட 50யை கம்ப்ளீட் பண்ணுறாப்புல. 2 6 5 பவுண்டரி அடிச்சிருக்காருங்க. 32 பந்துக்கு 50. விஸ்வநாத்துக்கு கரெக்டாக டைமிங் மீட் ஆகுதுங்க. நான் என்னென்ன ஷாட்டெல்லாம் அடிக்கணும்னு நினச்சி ஆடுறனோ கரெக்டாக அதெல்லாம் டைமிங்கில் பட்டு நமக்கு பவுண்டரி 6 கிடச்சிருது. அகைன் கேப்பில் தான் அடிக்கிறேன். ஆகா கேட்சுங்க. இப்போ தான் இவ்வளோ நேரம் வர்ணபுராவை பற்றி கிளின்னு கிழிச்சோம். அவன் ரிவெஞ்சை கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம டீமுக்காக ஒரு நல்ல இன்னிங்ஸை விளையாண்டுட்டு அவுட் ஆகிட்டு கிளம்புறாருங்க விஸ்வநாத். 33 பந்துக்கு 51 ரன் அடிச்சுட்டு நடைய கட்டுறாப்புல. விஸ்வநாதோட இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே வெங்கட் ராகவன் வர்றாருங்க களத்துக்கு. நான் சொன்னேன்ல, ஏர்லியாகவே நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டீமில் வந்து நிறைய டிசில்வா இருக்காங்கன்னு. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்து டி சில்வா வந்து அடித்தோம். பட் இந்த தடவை டி சில்வா வந்திருக்காப்புல. யார் வந்தாலும் நான் வந்து அடிக்கிறத நிறுத்த மாட்டாங்க. டி சில்வான்னு பேரை பார்த்தாலே அடிக்க தான் தோணுது. ஸோ இங்கே வந்து பி படேலும் 50யை போட்டார். 8 பவுண்டரி அடிச்சிருக்காரு. 28 பந்துக்கு 50ங்க. காய்ஸ், இந்த 2 டி சில்வா இல்லாமல் இன்னொரு டி சில்வா வேறு இந்த டீமில் இருக்காப்புல. ஆகா, இங்கே ஒரு டாப் ஏஜ் ஆகிருக்கு. ஃபீல்டு கைக்கே போயிருச்சுங்க. ஸோ விஸ்வநாதை தொடர்ந்து இங்கே வந்து பி படேலும் 50 அடிச்சுட்டு கிளம்புறாருங்க. என்னங்க இது டி சில்வா எஃபெக்டாக இருக்குமா? நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நம்ம டீமோட விக்கெட் கீப்பர் கண்ணா வராப்புல. காய்ஸ், வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக போடுறதுக்காக நான் வந்து நிறைய ஓவர்ஸை கட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் முக்கியமான மூமெண்ட்டை மட்டும்தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா போல்ட் ஆகிட்டாருங்க. கண்ணா வந்து டி சில்வாட்ட அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு கிளம்புறாருங்க. ரொம்ப நேரமாக டீசெண்டாக விளாடுக்கிற இந்த கண்ணா வந்து அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு கிளம்புறாரு. 19 பந்துக்கு 20 ரன் அடிச்சுட்டு கிளம்புறாருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நம்ம பையன் அமர்நாத் வந்திருக்காப்புல. நான் சொன்னேன்ல இன்னொரு டி சில்வா இருக்காப்புலன்னு, இவர் தான். அகைன் இன்னொரு டி சில்வா. ஐயோ, சரியான பந்துங்க. விட்டுருந்தா ஸ்டெம்பை கழட்டியிருப்பாப்புல. பவுலர் மண்டைக்கு மேலே உள்ள மேகங்கள்லாம் கருப்பாக இருக்குங்க. அதை பார்த்தா மழை வர்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே 25th ஓவரோட லாஸ்ட் பாலை போட வந்திருக்காருங்க டி சில்வா. இவரை பார்த்தாலே அடிக்கணும் தாங்க தோணுது. டி சில்வான்னு பேரை பார்த்தாலே அடிப்பேங்க. கண்டிப்பாக அடிப்பேன். ஆடினே இருப்பேன். 4 ஆடினே இருப்பேன். ஒரு வழியாக 200 ரன்னை தாண்டியாச்சு. மழை வேற லைட்டாக தூரிக்கிருக்கு மக்களே. ஸோ இங்கே பேக் சைடில் மறுபடியும் ஒரு பவுண்டரி அடிச்சிருக்கேன் அமர்நாத்தை வச்சு. நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஸோ அம்பையர்ஸ் இங்கே வந்து பேசிக்கிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கொஞ்சம் ஓவரை குறைக்க தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் வந்து ஒரு 25% வந்து ரெயின் வச்சேன். பட் அதோட எஃபெக்டிவ் இப்போ தான் வருது. ஸோ அம்பையர்ஸ் இங்கே ஸ்டெம்ஸை வந்து கீழே போட்டாங்க பெல்ஸ் எடுத்து. ஸோ பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே போகிறாங்க. மழை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது போல இருக்குது. ரெயினுக்கு ரிப்போர்ட்டர்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் காய்ஸ். இங்கே இந்த கேம் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்ததோட இப்போ இருக்க டெவலப்மெண்ட்லாம் சூப்பராக இருக்குது இந்த கேமை பார்க்க. ஃபைனலி ரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சு மக்களே. பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. இந்த மேட்ச்சில் மழையின் காரணத்தினால் 50 ஓவர்லேருந்து 4 ஓவரை குறைச்சி 46 ஓவராக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பேக் சைடில் ஒரு நல்ல சிங்கிள் கிடைக்குமான்னு தெரில. ஆக டேரக்ட் கிட்டுங்க. அவுட்டுன்னு நினைக்கிறேன். க்ளோஸ் காலாக என்னன்னு தெரியல. அம்பையர் அவுட்டு கொடுத்துட்டாருங்க. நல்லா போய்க்கிருந்த மேட்ச்சில் மழை வந்து நமக்கு வந்து சதித்திட்டம் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம நல்லா தான் ப்ளே பண்ணிக்கிருந்தோம். இடையில அந்த மழை வந்தனால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரேக் த்ரூ வந்து இந்த நல்லா விளையாடிக்கிற வெங்கட் ராகவன் அவரோட விக்கெட்டை விட்டுட்டு கிளம்புறாரு. ஸோ வெங்கட் ராகவன் பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம கபில் தேவ் வராருங்க. நான் சிங்கிள் ஓடிடலாம் தான் நினச்சேன். பட் டேரக்ட் ஹிட் அடிப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் எனிவே நடந்து போச்சு. கபில் தேவ் வச்சு நம்ம ரன்ஸ் அடிக்க பார்க்கணும். ஏன்னா 200 ரன்ஸ் தான் அடிச்சிருக்கோம்.
ஸ்டார்டிங்கே நம்ம கபில் தேவ் வச்சு அதிரடியாக ஆடாமல் கொஞ்சம் ஸ்டோக்ஸ் வச்சு தான் ஆடணும். ஏன்னா ரன்ஸும் இல்லை, நம்மக்கிட்ட விக்கெட்டும் இல்லைங்க. ஆல்ரெடி 7 விக்கெட் போயிருச்சு. நமக்கு இந்த டி சில்வா பவுலிங் போட வந்தாலே ஏதாச்சும் ஆயிருதுங்க நமக்கு. இங்கே ஆஃப் சைடில் நல்லா மடக்கி அடிச்சிருக்காருங்க, பவுண்டரின்னு நினைக்கிறேன் கபில் தேவ் பேட்லேருந்து. இங்கே ரொம்ப நேரம் கழிச்சு ஒப்பத்தா அவரோட 6வது ஓவர் போட வந்திருக்காரு. பேக் சைடில் எந்த ஃபீல்டரும் இல்லை. ஸோ அங்கே தானே அடிக்க போகிறேன், கண்டிப்பாக அது பவுண்டரி போயிருங்க. ஸோ கபில் தேவ் பேட்லேருந்து அனதர் பவுண்டரிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் எஸ்டி சில்வா தான் பவுலிங் போட வந்திருக்காரு. கபில் தேவ் தான் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. பேக் சைடில் தாங்க மறுபடியும் அடிக்க போகிறேன். ஸ்ட்ரைட்டாக பவுண்டரி தாங்க நினைக்கிறேன். 6 போயிருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஃப்ளாட் 6 போயிருக்கு. ஸோ நானும் எதிர்பார்க்கல, நல்ல ஒரு ஷாட் தான். நான் பேக் சைடில் தான் அடிக்கிறேன்னு தெரியுது, ஆனால் அவங்க வந்து அதே பால தான் போட்டுக்கிருக்காங்க. மறுபடியும் பேக் சைடில் தான் அடிக்கிறேன். 6 போயிருச்சுங்க இந்த வாட்டி அமர்நாத் பேட்டில் இருந்து. ஸோ அமர்நாத்தோட 50 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பாலோட 6 அடிச்சு அவரோட 50 கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க. 6 போர் ஒரு 6 அடிச்சு அவரோட 50 கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இங்கே கபில் தேவ் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. வரணும் போகிறாங்க பவுலிங்கு. சரியான ஷாட்டுங்க, ஆஃப் சைடில் மடக்கி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாகவே கிரவுண்டுக்குள்ளே போயிருச்சுங்க இந்த பந்து. சரியான ஒரு 6 ஆஃப் சைடில். ஸோ நம்ம 50 ஓவர்ஸ் ஆட மாட்டோம். ஸோ 46 ஓவர் ஆடுறதுனால தான் நான் இப்போவே ஹிட்டிங் ஆரம்பிச்சிட்டேன். அகைன் இங்கே ஆஃப் சைடில் மறுபடியும் கபில் தேவ் அடிச்சிருக்காருங்க. கபில் தேவ் ஆஃப் சைடில் நல்லா ஸ்ட்ராங்காக அடிக்கிறாப்புல. அடிக்கிறேன்னு சொல்லலாம், ஏன்னா நான் தான் அடிச்சுக்கிருக்கேன். மறுபடியும் ஆஃப் சைடில் தாங்க போயிருக்கு இந்த பந்து. பவுண்ட்ரி போயிருமான்னு தெரில, ஃபீல்டர் இருக்காருங்க இங்கே. ஸோ பவுண்ட்ரி கிடைக்காது, ஆனால் கபில் தேவோட 50 கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ கபில் தேவ் அவரோட 50 கம்ப்ளீட் பண்ணுறாருங்க இந்த பந்து மூலமாக. ஸோ அமர்நாத் ஸ்ட்ரைக்கில் இருக்காருங்க. யாக்கர் பால் தான் போடுறாங்க, பட் தேட் மேலே ஃபீல்டர் இருக்கிற காரணத்தினால ஸ்ட்ரைட்டில் அடிக்கலான்னு போய் இங்கே போல்ட் ஆகிட்டாருங்க. ஸோ ரொம்ப நேரமாக நம்ம டீமுக்காக நல்லா அடிக்கிற இந்த அமர்நாத்தை காவு கொடுத்தாச்சு. 47 பந்துக்கு 61 ரன் அடிச்சிருக்காருங்க அமர்நாத், நல்ல இன்னிங்ஸ். ஸோ அவரோட இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு கௌரி வராரு. இவர் ஒரு பவுலருங்க. இதுக்கப்புறம் வர எல்லாருமே டைலண்டர்ஸ் தான், பேட்ஸ்மேன் யாரும் கிடையாது. ஸோ கபில் தேவ் மட்டும்தான் ரெகனைஸ் பேட்ஸ்மேன் இருக்கிறதுல. ஸோ கபில் தேவ் மறுபடியும் ஆஃப் சைடில் அடிக்க போயிட்டாரு, இங்கே அவுட் ஆகிட்டாருங்க. ஸோ நமக்கு இருந்த லாஸ்ட் பேட்ஸ்மேன் இங்கே அவுட் ஆகிட்டாரு. ஸோ பேக் டு பேக் விக்கெட் இங்கே விழுந்துருச்சுங்க. நல்லா ரன்ஸ் வந்துருந்த நேரத்தில் ஸ்ரீலங்கன்ஸ் ஒரு கம்பேக் கொடுத்துட்டாங்க. சரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு போய்க்கிருக்காரு இங்கே கபில் தேவ். இங்கே கபில் தேவ் இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு பிடி வராருங்க. இவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னரு, பேட்ஸ்மேன்லாம் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் பவுண்டரிஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் டைமிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நமக்கு வந்து பவுண்டரிஸ் அதிகமாக வராது. இவங்க 2 பேரை வச்சு எவ்வளோ சிங்கிள்ஸ் ஆட முடியுமோ ஆடிக்கிறணும். ஏன்னா எவரி ரன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்டுங்க. அகைன் இந்த மேட்ச்லேயும் அந்த பக்ஸ் இருக்குங்க. அந்த பாருங்கள், இடையில வந்து ஒருத்தர் ஸ்ப்ரே அடிக்க வந்தார், அப்படியே சிலையாக நின்ட்டாருங்க. ஸோ இங்கே பேக் சைடில் ஒரு பவுண்டரிங்க. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பவுண்டரி வந்திருக்கு. நம்ம வந்து எல்லா பாலுமே சுற்றக்கூடாது, நமக்கு கரெக்டாக எந்த பால் வருதோ அந்த பால் தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த பால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மறுபடியும் அதே திசையில் ஒரு பவுண்டரிங்க. ஸோ இந்த பந்தோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஃபைனலி முடிவுக்கு வருதுங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து டைலண்டர்ஸ்கிட்ட இருந்துமே நல்ல ரன்ஸ் வந்திருக்கு. ஸோ 46 ஓவர் தான், அதனால் வந்து இந்தியன் டீம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ரன் அடிப்பாங்கன்னு பார்த்தேன். பட் 354 ரன் அடிச்சிருக்காங்க. 4 பேர் 50 போட்டிருக்காங்க. அதுக்காக 9 விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஸோ 355 ரன் எடுத்தால் ஸ்ரீலங்கன்ஸ் வந்து வெற்றி பெறலாம். ஸோ பேட்ஸ்மேன் உள்ளே இறங்கிட்டாங்க. நம்ம வந்து எப்போதும் போல் கௌரியை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இங்கே கௌரி அவரோட ஃபஸ்ட்டு பாலை போடுறதுக்கு வந்து இருக்காருங்க. ஃபஸ்ட்டு பாலே நமக்கு ஏதாச்சும் சாதகமாக நடக்குமா? இல்லைங்க, நல்ல ஒரு சிங்கிள் தான் ஆடி இருக்காங்க ஸ்ரீலங்கன்ஸ். வர்ணபுரா பேட்டிங்கில் இருக்காப்புல, பவுலிங்கும் போட்டார். ஆல்ரவுண்டர் போல் இருக்குங்க. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகி 5வது ஓவர் போய்க்கிருக்கு மக்களே. ஆனால் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து டீசெண்டாக ஆடிக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா விக்கெட்டும் விடாமல் ரன்ஸும் அடிச்சுக்கிருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு ஓப்பனிங் பேராக தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். வர்ணபுரா அண்டு வெட்டுமுனி 2 பேருமே நல்லா விளாண்டுருக்காங்கன்னே சொல்லலாம். பேரை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. வெட்டுமுனி பயங்கரமாக ஆடிக்கிருக்காருன்னே சொல்லலாம். டீசெண்டாக 14 பாலுக்கு 14 ரன் அடிச்சிருக்காரு. கையில் தூக்கி கொடுத்துட்டாருங்க. இப்போ தான் அவரை பற்றி பெருமையாக பேசிக்கிருந்தேன். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஃபீல்டர் கையில் தூக்கி கொடுத்துட்டு கிளம்புறாருங்க. என்னை பற்றி பெருமையாக பேசினா எனக்கே பிடிக்காது, நீ என்னடா பெருமையாக பேசுகிறான்னு சொல்லி அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ ஃபைனலி ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிருக்குங்க டீம் இந்தியாவுக்கு. வெட்டுமுனியை தூக்கியிருக்காரு கௌரி. 15 பந்துக்கு 14 ரன் அடிச்சுட்டு கிளம்புறாரு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் டென்னிகூன் வராரு. இவர் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். ஸ்ரீலங்கன்ஸ் 5 ஓவர் முடிவில் 27 ரன் அடிச்சு அதுக்காக ஒரு விக்கெட்டை விட்டுருக்காங்க. அமர்நாத் ஸ்ட்ரைக் பண்ணுறாருங்க. இங்கே ஸ்ட்ரைட்டாகவே வர்ணபுரா அவரை தூக்கி பவுண்டரியில் கிடச்சிருக்காருன்னே சொல்லலாம். சரியான ஒரு கவர்டரியில் ஒரு பவுண்டரி. இங்கே செகண்ட் பாலை போட வந்திருக்காரு அமர்நாத். அகைன் இங்கே ஸ்ட்ரைட் திசையில் அடிச்சிருக்காருங்க. கேப்லையும் போயிருக்கு, பவுண்டரி கிடச்சிருன்னு சொல்லலாம். ஸோ இங்கே 7வது ஓவரில் ஸ்ட்ரைக்கில் இருக்குது வர்ணபுரா. அவருக்கு அகைன்ஸ்டாக கௌரிங்க. ஜஸ்ட் மிஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க, ஸ்டம்பு விட்டுருந்தா கலந்துருக்கும். ஸோ இங்கே பவுலருக்கும் பேட்ஸ்மேனுக்கு இடையில ஒரு வாக்குவாதம் போய்க்கிருக்குங்க. ஸோ இந்த ஓவர் இது வரைக்கும் நல்லா போயிருக்குங்க மக்களே. கௌரியை வச்சு நல்லாவே பவுல் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஸோ இங்கே லாஸ்ட் பாலில் ஒரு சிங்கிள் கிடச்சிரும் அவங்களுக்கு. ஆகா, மிஸ்ஃபீல்டுன்னு நினைக்கிறேன், பவுண்டரிங்க. லாஸ்ட் ஓவர் நல்லாவே பவுல் பண்ணியிருந்தேங்க. லாஸ்ட்டாக ஒரு மிஸ்ஃபீல்டு மட்டும் பண்ணலாட்டி ஒரு ரன் மட்டுமே கன்சிடர் பண்ணியிருப்போம் அந்த ஓவருக்கு. ஸோ இங்கே 8வது ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே ஆஃப் சைடில் ஒரு கிச்சு கிச்சு மூட்டியிருக்காரு, அது பவுண்டரின்னு நினைக்கிறேன்.
இந்த ஓவர் ஸ்டார்டிங்லேயே ரன் வந்ததுனால பவுலர் இன்டு தி ப்ரெஷருங்க. ஸோ செகண்ட் பால் அமர்நாத் போட்டிருக்காரு, அதுவும் அதே திசையில் தாங்க போயிருக்கு. மறுபடியும் அதே சைடில் ஒரு பவுண்டரி வந்துருச்சு. இங்கே அமர்நாத் வந்தாலே அடிக்கிறாங்க. 3 பால் போட்டிருக்கோம், 10 ரன் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும். ஸோ 4வது பாலும் சேம் பால் தான், சேம் ரிசல்ட் தான் நினைக்கிறேன், பவுண்டரிங்க. ஸோ இது வரைக்கும் 3 பவுண்டரிஸ் எடுத்திருக்காங்க இதே ஓவரில் ஸ்ரீலங்கன்ஸு. 5வது பால் போட வந்திருக்காரு அமர்நாத். எச் எடுத்திருக்கு, கேட்சா ஜஸ்ட் மிஸ்ட்டுங்க. ஸோ அமர்நாத் தான் மறுபடியும் 11th ஓவரை போடுறதுக்கு வந்திருக்காரு. ஒரு இன்ஸ்விங்கர் பால் தான் போடுறோம். இது பிளம் விக்கெட்டுங்க. இது கண்டிப்பாக விக்கெட் தான் நினைக்கிறேன். அம்பையர் அவுட்டு கொடுத்துவார் நினைக்கிறேன். அவுட்டு கொடுத்துட்டாருங்க. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாகவே ப்ளம்முங்க. ரிவ்யூலாம் எடுக்க தேவையில்லை, கிளம்பிடலாம் காய்ஸ் நீங்கள். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க அமர்நாத். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நமக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. டென்னிக்யூன் 28 ரன் அடிச்சுட்டு நடைய கட்டாருங்க. இங்கே டென்னிக்யூன் இடத்த நிரப்ப டியாஸ் வந்திருக்காப்புல. லாஸ்ட் டைம் அமர்நாத் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார், பட் அந்த எக்ஸ்பென்சிவ்லாம் மறந்துட்டு இப்போ நல்லா பவுல் பண்ணிக்கிருக்காப்புல. ஸோ இங்கே அகைன் ஒரு விக்கெட்டுங்க. வர்ணபுராவை தூக்கிட்டாருங்க அமர்நாத். ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம டீமுக்கு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அமர்நாத். பேக் டு பேக் விக்கெட் விழுந்துருக்குங்க. இங்கே ஸ்ரீலங்கன்ஸ் இன்டு தி ப்ரெஷருங்க. ஏன்னா நல்லா விளையாடிக்க இந்த 2 பேட்ஸ்மேனுமே நடைய கட்டுறாருங்க. இங்கே டி மெண்டிஸ் வந்துருக்காரு. அந்த டி சில்வாலாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே, அவங்கள ஆளே காணா. நல்லா தான் போட்டுக்கிருந்தார் அமர்நாத், பட் ஒரு பவுண்டரி அடிச்சுட்டாரு வந்த வேகத்துக்கு மெண்டிஸ். ஸோ இங்கே அகைன் 2வது பாலையும் ஒரு கவர் டிரைவில் அடிச்சிருக்காரு, மறுபடியும் ஒரு பவுண்டரிங்க. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு பாஸ்ட் போலிங்க்கு அப்புறம் ஒரு ஸ்பின் பாலர்கிட்ட ஓவரை கொடுத்துருக்கேன். கேட்சுன்னு நினைக்கிறேன், கேட்சுங்க. காட்டன் போல்ட் மூலமாக நமக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பிடி. ஸோ செலிப்ரேஷன்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. இதனால தான் அவருக்கு பிடின்னு பேர் வச்சாங்க போல இருக்கு. ஏன்னா செலிப்ரேஷன் அதே மாதிரி தான் பண்ணுறாப்புல. டி மெண்டிஸ் அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு கிளம்புறாருங்க. கொஞ்சம் அன்லக்கியாக தான் இருந்திருக்காரு. ஒரு வழியாக டி சில்வாஸ் எல்லாம் களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டிஆர்ஸ் அண்ட் டி சில்வாவுக்கு இடையே ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்திருக்குங்க. அதனால் அந்த டீம் வந்து 200 தாண்ட போகுது. இங்கே ஒரு பவுண்டரி வந்துருச்சு. ஸோ இந்த ரன்ஸ் மூலமாக வந்து ஸ்ரீலங்கன்ஸ் வந்து 200 தாண்டிடுவாங்கன்னு சொல்லலாம். இந்த பார்ட்னர்ஷிப்பை கண்டிப்பாக நம்ம பிரேக் பண்ணியே ஆகணுங்க. நானும் எப்படிலாம் பந்து போட்டாலுமே கரெக்டாக கேப்பை பார்த்து பவுண்டரி அடிச்சிடுறாங்க. ஸோ இங்கே கரெக்டாக நான் சொல்லிக்கு இருக்கும் போதே இங்கே ஒரு பவுண்டரிங்க கேப்பில். ஸோ அந்த பவுண்டரியோட 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பும் வந்துருக்குதுங்க. இங்கே டி சில்வா வந்து நமக்கு பவுலிங்கில் தான் இடையூறாக இருந்தாப்புலன்னு பார்த்தா இங்கே பேட்டிங்லேயே நமக்கு கொஞ்சம் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இங்கே கரெக்டாக ஒரு ஸ்வீப்பை போட்டு ஒரு பவுண்டரி அடிச்சுட்டாருங்க லெக் சைடில். எனக்கு என்னமோ இந்த கேம் கடைசி பால் வரைக்கும் போகணும்னு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா இந்த பார்ட்னர்ஷிப் பெருசாகிக்கிட்டே போய்க்கிருக்குதுங்க. ஸோ இந்த சிங்கிள்ஸ் மூலமாக வந்து டி சில்வா அவரோட 50ஐ கம்ப்ளீட் பண்ணுறாரு. டி சில்வா 54 பந்துக்கு 50 ரன் அடிச்சிருக்காரு. வெறும் 3 பவுண்டரிஸ் மட்டும்தாங்க அடிச்சிருக்காப்புல. ஸ்ரீலங்கா டீம் வெற்றி பெறத்துக்கு 40 பந்துக்கு 92 ரன் மட்டுமே தாங்க தேவைப்படுது. ஸோ இங்கே ஆர்டிஆர்ஸ் வந்து 99ல் இருக்காரு. ஸோ இந்த சிங்கிள் மூலமாக அவரோட செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணுறாருன்னே சொல்லலாம். அற்புதமாக ஆடி இருக்காரு. அவர் அடித்தால் அடி, இடித்தால் இடிங்கிற மாதிரி இருக்குங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பை நான் ஏதாச்சும் பண்ணி காலி பண்ணணுங்க. ஏன்னா 2 பேரும் பெர்ஃபெக்டாக விளாண்டுக்கு இருக்காங்க. ஸோ இங்கே டியாஸ் வந்து 89 பந்துக்கு 100 ரன் அடிச்சிருக்காருங்க. வெறும் 9 பவுண்டரிஸ் மட்டுமே தான் அடிச்சிருக்காரு, மித்தியெல்லாம் சிங்கிள் தான். ஸோ இந்த மேட்ச் லாஸ்ட் 6 ஓவருக்குள்ளே என்ட்ரி ஆகுதுங்க. நம்ம கபில் தேவ் தான் பவுலிங் போட்டுக்கிருக்காரு. அட்வான்ஸாக இறங்கி பேக் சைடில் ஒரு ஃப்ளிக் மூலமாக இங்கே ஒரு பவுண்டரி வந்துருச்சுங்க. டியாஸ் வந்து வேறு லெவலில் ஆடிக்கிருக்காரு ஒரு சைடில் இருந்துக்கிட்டு. இங்கே டி சில்வாவுக்கு அகைன்ஸ்டாக கபில் தேவ் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸ்ட்ரைட்டாக தான் ஒரு பால் போடுறேன், ஸ்டெம்பு கலண்டுச்சுன்னா நல்லாயிருக்கும், கட்டையே வச்சுட்டாங்க டி சில்வா. ஸோ ஒரு சிங்கிள் தான் இங்கே கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் கபில் தேவ் டீசெண்டாக போட்டிருக்காரு. இன்னும் 2 பால் மட்டும்தான் இருக்குது இந்த ஓவருக்கு. ஸோ வைடி ஆக்கில் தான் போட்டிருக்கேன். அட்வான்ஸாக இறங்கி ஆஃப் சைடில் சரியான ஒரு 6ங்க. கிரவுண்டுக்குள்ளே போய் விழுகுது அந்த பந்து. ஸோ இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் ஸ்ரீலங்கன்ஸ் வந்து அடிக்க ஆரம்பிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். இங்கே ஸ்ட்ரைட்டாகவே ஒரு மம்பட்டி வெட்ட போட்டாங்க. 6ன்னு தான் நினைக்கிறேன், 6 போயிருக்கு. ஸோ நல்லா போய்க்கிருந்த ஓவரில் லாஸ்ட் 2 பால் சொதப்பியாச்சு. ஸோ 44வது ஓவரை போட வந்திருக்காரு நம்ம கௌரி அண்ணா. ஸ்ட்ரைக்கில் நம்ம டியாஸ் தான் இருக்காப்புல. சரியான சாட்டுங்க. ஆஃப் சைடில் போட்ட பந்தை மடக்கி லெக் சைடில் 6 அடிக்கிறாங்க. அப்போ இவன் எவ்வளோ பெரிய பிளேயராக இருப்பான். டியாஸ் இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு பெரிய வேலையை பார்க்க போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் பாலை நான் நல்லா ஒய்டி ஆக்கிறதான் போட்டிருக்கேன். அதையும் இறங்கி அட்வான்ஸாக இறங்கி ஆஃப் சைடில் 6 அடிச்சுட்டாங்க டியாஸு. என்ன சாட்டுங்க இது, கிரவுண்டை சுற்றி காமிக்கிறான் நமக்கு. ஓ மை காட். ஸோ பதட்டத்துடன் 3வது பந்தை போட வருகிறார் நம்ம கௌரி அண்ணா. என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஒரு டாப் வச்சுங்க, கீப்பர் மண்டைக்கு மேலே காக்கான்னே சொல்லலாம். இது 4ஆ 6ஆன்னு தெரில, 4 தான் போயிருக்கு. ஸோ இந்த ஓவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஓவராக மாறிக்கிருக்கு. இங்கே 200 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வேறு வந்துருச்சு உங்கள் 2 பேருக்கு இடையில. இந்த பார்ட்னர்ஷிப்பை நம்மளால் பிரேக் பண்ணவே முடியலைங்க. பவுலர் இன்டு தி ப்ரெஷர், கேப்டன் இன்டு தி ப்ரெஷர், ஏன் நான் கூட இன்டு தி ப்ரெஷர்னே சொல்லலாம். என்ன பண்ணுறேன்னே தெரியல, எந்த பால் போட்டாலும் அடிக்கிறாங்க. ஒரு வழியாக கௌரி அவரோட ஸ்பெல்லை முடிச்சுட்டு போயிட்டாருங்க. லாஸ்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாறிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து இங்கே அமர்நாத் வந்திருக்காரு.
ஆப் சைடில் வந்த உடனே ஒரு சிங்கிள்னே சொல்லலாம். இங்கே 12 பந்துக்கு 38ங்கிற நிலைமை வந்துருச்சுங்க ஆல்ரெடி. ஸோ நம்ம இதுக்கப்புறம் விக்கெட்டை எடுக்க முடியாது. ஸோ ரன்னை வந்து கொடுக்குறத கொஞ்சம் கட்டுப்படுத்தணுங்க. டாட் பால் நிறையா போடணும். சொல்லிக்கு இருக்கும் போதே இங்கே ஒரு பவுண்டரிங்க டி சில்வா பேட்டில் இருந்து. இன்னும் 7 ரன் மட்டும்தாங்க தேவை டி சில்வா அவரோட செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ அமர்நாத் ஏதாச்சும் பண்ணுவாரா? இங்கே ஹிமாலயா 6 தாங்க அடிச்சிருக்காங்க டி சில்வா. கிரவுண்டுக்குள்ள போய் விழுதுங்க இந்த பந்து. இந்த மேட்ச்சில் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஸ்ரீலங்கன்ஸ் பக்கம் தான் இந்த மேட்ச் போகும்னு என் மனசு சொல்லுது. இன்னும் 1 ரன் மட்டுமே தாங்க தேவை டி சில்வா அவரோட செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பந்துலேயே அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நமக்கு டி சில்வா எஃபெக்ட் ரொம்பவே அகைன்ஸ்டாக இருந்திருக்குதுங்க. இங்கே பாருங்கள் செலிப்ரேஷனை பார்த்தாலே இரிட்டேட் ஆகியிருக்கு. 89 பந்துக்கு 100 ரன்ஸ் அடிச்சிருக்கான். வெறும் 3 6 மற்றும் 4 4 தாங்க அடிச்சிருக்கான். மற்ற எல்லாமே ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் தான். டிஆஸுக்கு அசிஸ்ட் பண்ணி விளாண்டுருக்கானே சொல்லலாம் இன்னைக்கு. ஸோ இங்கே நம்ம கபில் தேவ் தாங்க வந்திருக்காரு லாஸ்ட் ஓவரை போடுறதுக்கு. ஸோ இந்த மேட்ச் யார் பக்கெட் வேணாலும் போகலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க அந்த மாதிரி அடிச்சுக்கிருக்காங்க. 6 பாலுக்கு 24 ரன் மட்டும்தாங்க தேவை. நான் ஃபீல்டிங்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சு போட்டிருக்கேன். ஸ்ட்ரைட்டாகவே பேக்கில் போகுதுங்க பந்து. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு, கேட்சுங்க. லயனுக்கிட்ட வச்சு நம்ம ஃபீல்டர் கேட்சை பிடிச்சிட்டாருங்க. ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம டீம் இந்தியாவுக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நம்ம கபில் தேவுங்க. ஃபீல்ட் செட்டப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பந்தை போட்டேன். பேட்ஸ்மேன் கரெக்டாக தூக்கி ஃபீல்டர் கையில் கொடுத்துட்டு போயிட்டாருங்க. சரியான ஒரு விக்கெட்டு. அந்த விக்கெட்டை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம் மக்களே. ஸோ கடைசி ஓவரில் வந்து நமக்கு ஒரு ஒளி தெரியுதுன்னே சொல்லலாம். பேக் சைடில் தூக்கி அடித்தது இங்கே பாருங்கள் ஃபீல்டரோட கேட்சை கெய்கோட தாங்க பிடிச்சிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஜெயசிங்கே வராருங்க. அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. ஸோ 2வது பாலை போட வந்திருக்காரு நம்ம கபில் தேவ். என்ன ஆகுன்னு தெரியல, மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க. ஸோ 1 ரன் தான் போயிருக்கு. என்னடா டே போடுறா, அடா பாவீங்களா டே, வெந்த உடல வேலையை பார்த்துட்டாங்க மக்களே. இந்த பால் மட்டும் டாட் பால் ஆகிருந்தா இந்நேரம் வின்னிங் ஆகிருக்கலாம். இப்போ தான்டா உங்களை பற்றி பெருமையாக யோசிக்கிறேன். ஃபீல்டரெல்லாம் கரெக்டாக வச்சு போட்டேன், விக்கெட் எடுத்துட்டேன்னு. ஆனால் கைக்கு வந்த பந்தை விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அந்த பாலை மட்டும் பிடிச்சிருந்தாங்கன்னா 4 பாலுக்கு 23ங்கிற நிலைமை வந்திருக்குங்க. எல்லா பாலுமே 6 அடித்தா மட்டுமே தான் வின்னிங்கிற மாதிரி அவங்க ஆகிருப்பாங்க. ஸோ இங்கே ஜெயசிங்கேக்கு அகேன்ஸ்டாக 3வது பாலை போட வந்திருக்காரு நம்ம கபில் தேவ். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அட்வான்ஸாக இறங்கி பேக் சைடில் 6 தான் நினைக்கிறேங்க. செம 6ங்க பேக் சைடில். ஸோ இந்த மேட்ச் மறுபடியுமே ஸ்ரீலங்கன்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இங்கே 4வது பாலை போட வந்திருக்காரு நம்ம கபில் தேவ். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒய்டுன்னு நினைக்கிறேன். அந்த பவுண்டரியை மட்டும் தடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் மேட்ச்சு இந்தியா கையில் இருந்திருக்குங்க. ஸோ இங்கே 4வது பாலை மறுபடியும் போட வந்திருக்காரு நம்ம கபில் தேவ். டாட் பாலா இல்லைங்க, சிங்கிள் நினைக்கிறேன். டேய் ஓவர் த்ரோவில் பண்ணாதடா டேய். ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டெம்பில் அடிச்சிருக்கான். நல்ல வேலை அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. மறுபடியும் ஓவர் த்ரோவில் 4 போச்சுன்னா என்னாலலாம் சமாளிக்க முடியாதுப்பா. இங்கே 2 பந்துக்கு 2 6 அடித்தாதான் ஸ்ரீலங்கன்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணலாங்க. ஸோ இப்படி எப்படியும் போனாலும் கடைசி நேரத்தில் கபில் தேவ் ஓரளவுக்கு இழுத்து பிடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இங்கே 5வது பாலை போட வந்திருக்காரு கபில் தேவ். என்ன ஆக போகுதுங்க. ஆக ஆப் சைடில் ஸ்ட்ரைட்டாக 6 தூக்கியிருக்காருங்க. அந்த பில்டிங்க்கு போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த பந்து. இந்த மேட்ச்சில் இன்னும் உசுறு இருக்குங்க. கடைசி வரைக்கும் இந்த மேட்ச் போகுதுங்க. லாஸ்ட் பால் வரைக்கும் இந்த மேட்ச் போகுதுன்னா சரியான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க. நான் விளையாண்டதுலேயே பெஸ்ட் மேட்ச்சுங்க இந்த மேட்ச்சு. இங்கே பாருங்கள் 123 மீட்டர் 6 அடிச்சிருக்காங்க. இப்போ அந்த பில்டிங்கு போகுதுன்னு நினைக்கிறேன் பந்து. எப்பா கபிலா சும்மா இருப்பா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. அந்த பவுண்டரியை மட்டும் தேக்கியிருந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம இந்த மேட்சை வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் அனாவசியமாக லாஸ்ட் பால் வரைக்கும் கொண்டு போக வச்சுட்டாங்க. லாஸ்ட் பாலை போட வர்றாருங்க கபில் தேவ். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாங்க இந்த பந்தில். கடைசி பாலை போடுறதுக்கு கபில் தேவ் வந்துருக்காரு. ஸ்ட்ரைக்கில் டியாஸ் நிற்கிறாப்புல. அப்பாடா லாஸ்ட் பாலில் ஒரு சிங்கிள் மட்டுமே தாங்க கிடச்சிருக்கு ஸ்ரீலங்கன்ஸ் டீமுக்கு. ஸோ இந்த மேட்சை எப்படியோ இந்தியன் டீம் வின் பண்ணிருச்சுங்க. நான் விளையாண்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்னே சொல்லலாங்க இந்த மேட்ச். இந்தியா vs ஸ்ரீலங்கா 1979 வேர்ல்டு கப்பில் 3வது லீக் மேட்ச். இந்தியா வின் பை 4 ரன்ஸுங்க. தரமான ஒரு மேட்சுங்க. ஸோ இதுதாங்க போட்டி சுருக்கம். இந்தியா டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங்கை சூஸ் பண்ணி 354 ரன்னை போர்டில் போட்டாங்க. ஸோ அதை ஸ்ரீலங்கன்ஸ் வந்து அடிக்க எப்படியோ முயற்சி பண்ணியும் கடைசியாக 350 ரன் மட்டும்தாங்க அடித்தாங்க. 4 ரன் வித்தியாசத்தில் இந்தியா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிருச்சு. ஆனால் ஸ்ரீலங்கன்ஸ் டீம் செம டஃப்பாக கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக அந்த டியாஸு டி சில்வா இவங்க 2 பேரும் இந்தியன் டீமை வந்து பிரித்து அடிச்சு போட்டாங்க. ஸோ இந்த மேட்சை கண்டிப்பாக ஸ்ரீலங்கன்ஸ் டீம் தான் ஜெயிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு. எப்படியோ இந்தியன் டீம் இந்த மேட்சை வின் பண்ணிருச்சுங்க. இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து அமர்நாத்துக்கு போகுது. பிகாஸ் பேட்டிங்கில் 61 ரன் அடித்தது மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயும் ஒரு 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்தாருங்க. ஸோ அவருக்கு தான் இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு போகுது.
இப்போ அமர்நாத் கிட்ட கேள்விகள் கேட்க போறாருங்க. என்ன கேட்க போறாருன்னு தெரியல. இர்ஃபான் பதான் தான் நிக்கிறாரு. 1979ல இர்ஃபான் பதான் இருக்காருங்க. சொல்லுங்க அமர்நாத். இந்த மேட்ச நீங்க எப்படி பார்க்குறீங்க? எப்படி இந்த மேட்ச வின் பண்ணீங்க? இந்த மேட்ச நாங்க ஈஸியா தான் வின் பண்ணியிருப்போம். இடையில ஒருத்தன் ஒரு 4 விட்டான் பார்த்தீங்களா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா அவன் செத்தான். அந்த மாரி தான் இருக்குது அவர் சொல்றது. இந்த மேட்சோட 1979 வேர்ல்டு கப்போட லீக் மேட்சஸ் முடியுதுங்க. நம்ம வந்து செமிஃபைனலுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் மேட்சை வந்து நம்ம செமிஃபைனலில் வந்து வீடியோவை எடுத்து போடுவோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலோட இணைப்பிலே இருங்க. இது உங்கள் ரியல் கிரிக்கெட் வேர்ல்டு யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே.